Watching videos without subscribe is injurious to YouTubers. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஷேர் மார்க்கெட் அகாடமி. நான் உங்க தினேஷ். இந்த வீடியோல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ணலாம் அப்படின்னா எதுவும் கவர்மெண்ட் சைட்ல இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நீங்க ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்க, இல்ல உங்களோட ஃபேமிலில இல்ல ரிலேட்டிவ்ஸ்ல யாராவது கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்காங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதை தெரிஞ்சுக்கட்டும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கோ இல்ல உங்க நண்பர்கள் யாருக்காவது டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான அபிஷியல் லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டு நீங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. சோ வளவலன்னு பேசாம டைரக்டா கான்செப்டுக்குள்ள போயிடலாம். கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்ணலாமா லீகலா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா தாராளமா முதலீடு பண்ணலாம். ஆனா கவர்மெண்ட் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ரூல்ஸ் கொடுத்திருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணி நீங்க முதலீடு பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த 1964 சென்ட்ரல் சிவில் சர்வீஸ் 35ல ஒன்னு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் cannot indulge in speculative trading of stocks or any other form of investment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வெண்டா பை பண்ணி செல் பண்றது, அதை நீங்க அவாய்ட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப ஈக்விட்டில இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணுவோம், ஸ்கேல்பிங் பண்ணுவோம், இண்டெக்ஸ் ட்ரேடிங் அதாவது F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ணுவோம், கரன்சி கமாடிட்டி இதெல்லாமே நம்ம ஃப்ரீக்வெண்டா பை பண்ணி செல் பண்ணக்கூடியது. அப்ப இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்டா பை பண்ணி செல் பண்ணக்கூடியது எதுலையுமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எந்த ஃபார்ம் ஆஃப் எதுல ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா லாங் டேர்முக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் புரோக்கர்ஸ் மூலியமா இல்ல அப்படின்னா எனி அத்தரைஸ்டு லைசன்ஸ்டு ஆர் சர்டிஃபைடு ஹோல்டிங் இண்டிவிஜுவல் ஏஜென்சி மூலியமா தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏன் இதை அவங்க மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே பிளாக் மார்க்கெட்ல கிரே மார்க்கெட்ல நம்மளால பை பண்ண முடியும். அதெல்லாமே அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்லிஸ்டட் ஷேர்ஸ் பர்ச்சேஸ் பண்றதோ இல்ல கிரே மார்க்கெட்ல ஏதாவது ஒரு கம்பெனியை பை பண்றதோ நீங்க கூடாது. அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க அவாய்ட் பண்ணிடணும். ஓகேங்களா? சோ அது லீகலும் கிடையாது. உங்க அமௌண்ட் வந்தலாம் வராமையும் போகலாம். ஆனால் நீங்க ஒரு செபி ரெஜிஸ்டர்டு ஸ்டாக் புரோக்கர்ல லிஸ்ட் ஆயிருக்க ஸ்டாக் NSE BSE லிஸ்ட் ஆயிருக்க ஸ்டாக்ஸை நீங்க லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க பை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா செபி ரெஜிஸ்டர்டு ஸ்டாக் புரோக்கர்ஸோட லிங்க் நான் கீழே கொடுத்திருக்கேன். இன்னைக்கு இந்தியாவிலேயே நல்ல ஃபேமஸா இருக்க புரோக்கர்ஸோட லிங்க் கொடுத்திருக்கேன். அதுல உங்களுக்கு எந்த புரோக்கர்ல டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண விருப்பப்படுறீங்களோ அந்த புரோக்கரோட அந்த அபிஷியல் லிங்க் அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க்கும் கொடுத்திருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அது மூலியமா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது இந்த 35ல ஒன்னு என்ன சொல்ல வருது அப்படின்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணக்கூடாது. ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் அப்படின்னா frequent purchase or sell the shares or securities or any other investment, இதுதான் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லயே பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவங்க சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட்ல ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கம்பெனியோட டைரக்டரையோ அந்த மாதிரி எதுவும் மிரட்டி நீங்க ஷேர்ஸ் அவங்க கிட்ட இருந்து எதுவும் வாங்கக்கூடாது. ஸோ அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா லீகல். அதே போல ஒரு கம்பெனிக்கு நெருக்கமான உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் அசோசியேட்டிவ்ஸ் அவங்க எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட ஷேர்ஸையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது மேபி யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க, பட் ஆனா தெரிஞ்சுக்கங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரூல் 42ல அதை 1964 சிவில் சர்வீசஸ்ல 42ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நீங்க ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்கன்னு வச்சுப்போம். அதுல நீங்க டிசிஷன் மேக்கிங் இருக்க இடத்துல இல்லைன்னா பிரைஸ் பிக்ஸ் பண்ற இடத்துல இருக்கீங்க, அந்த ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா ஏதோ ஒரு ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் சொல்லக்கூடிய ஐபிஓல உங்களால முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஐபிஓல ஒரு கம்பெனி வரணும் அப்படின்னா என்ன பிரைஸ் பேண்ட்ல இருக்கணும் அதெல்லாம் அப்ரூவ் பண்ற இடத்துல தான் நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? சோ அதனால அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில உள்ளவங்க ஐபிஓல முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ அதுவுமே நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒரு டிசிஷன் பிரைஸ் மேக்கிங் ப்ராசஸ்ல இருக்கவங்க ஐபிஓல முதலீடு பண்ணக்கூடாது.
ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்து இந்த மாதிரி வந்து முதலீடு பண்றோம், இவ்வளவு ரூபாய் தான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு எதுவும் கவர்மெண்ட் எதுவும் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதுவுமே கவர்மெண்ட் வந்து தெளிவா சொல்லியிருக்காங்க. 2019க்கு முன்னாடி வரையும் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட்ல இந்த கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு. அதுல குரூப் ஏ அண்ட் பி கேட்டகரியில உள்ளவங்க பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் ஒரு பினான்சியல் இயருக்கு 50,000 வரையும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50,000க்கு மேல போச்சு அப்படின்னா அதோட அந்த டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா, ஏன்னா இந்த டாக்ஸ் பே பண்றதுக்காக. அதே போல இந்த குரூப் சி அண்ட் டி கேட்டகரியில உள்ளவங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களோட அந்த டிரான்சாக்ஷன் வந்து 25,000 வரை நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு மேல போச்சு அப்படின்னா டிரான்சாக்ஷன் வந்து காட்டணும். இது வந்து 2019க்கு முன்னாடி வரையும். ஓகேங்களா, 2019க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வந்து இதுல பண்ணிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்றதுக்கு ஆர்வம் காட்டுறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. பட் அதை எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 20,000 சம்பளம்னு வச்சுக்கோங்க. உங்களோட பேசிக் பே அப்படின்னு ஒரு 15,000 இல்லைன்னா ஒரு 12,000 இருக்கும். ஸோ அது வந்து ஒவ்வொரு ஜாப் ரிலேட்டடா இருக்கும். நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன் பேசிக் பே. இந்த மாதிரி பேசிக் பே இருக்கு இல்லையா, இப்போ ஒரு வருஷத்துக்கு வர பேசிக் பேல அதை 6 மந்த்துக்கான பேசிக் பே எவ்வளவோ அவ்வளோ வரையும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி HRD மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்களோட பேசிக் பே வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 5 லட்சம் ரூபாய் இருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒரு வருஷங்கிறது 12 மாசம். அப்ப இந்த 12 மாசம் அப்படிங்கிறதுல அதுல 6 மந்த்ங்கிறது எவ்வளோ, 2.5 லட்சம் ரூபாய். அப்ப நீங்க வருஷத்துக்கு வந்து 2.5 லட்சம் ரூபாய் வரையும் நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்ணிக்கலாம். 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல போகும்போது தான் நீங்க வந்து சம்பந்தப்பட்ட அதிகாரிட்ட வந்து நீங்க இன்டிமேட் பண்ணணும். ஸோ இந்த டாக்ஸ் பே பண்றதுக்காக நீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிட்ட வந்து நீங்க இன்டிமேட் பண்ணணும். ஓகேங்களா, இப்பவுமே அந்த ரூல்ஸ் தான் இருக்கு. அதாவது உங்களோட பேசிக் பே இருக்கு இல்லையா, அந்த பேசிக் பே ஒவ்வொரு மாதமும் பேசிக் பே வந்து டோட்டலா 6 மந்த்துக்கு வந்து கால்குலேட் பண்ணுங்க. அது எவ்வளவு வருதோ அது வரையும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்ப கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் வந்து எதுல முதலீடு பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணிக்கலாம். PPF அப்படின்னு சொல்லக்கூடிய பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல முதலீடு பண்ணிக்கலாம். நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்ல முதலீடு பண்ணிக்கலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு ஸ்டாக்ல வந்து லாங் டேர்ம், அதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், அதுல நீங்க முதலீடு பண்ணிக்கலாம். பேங்க்ல வந்து நீங்க இல்லைன்னா டெபாசிட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ பேங்க் டெபாசிட் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து 3 to 5% தான் பேங்க்ல வந்து நார்மலா வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. மேபி நீங்க பிக்ஸ்டு போட்டீங்க அப்படின்னா 6 to 7% மேக்ஸிமம் அவ்வளவுதான் வந்து இன்னைக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஸோ அது நம்ம இன்ஃபிளேஷனை வந்து பீட் பண்ணாது. நம்மளோட இன்ஃபிளேஷனை பீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் இன்கம் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம். ஸோ அது ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு நல்ல இடம், பெட்டரான இடம். ஸோ நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருந்தீங்க அப்படின்னா ஸ்டாக்கை வந்து லாங் டேர்ம்ல நீங்க முதலீடு பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க ஒர்க்கும் பாக்குறீங்க, இந்த மாதிரி ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்றது டைம் வந்து உங்களுக்கு இங்க கன்சியூம் ஆகும். நீங்க ஜாப்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறதுனால தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நான் டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்றதுக்கு உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் தேவை. இட்ஸ் லைக்கே வந்து இப்போ நீங்க பிளிப்கார்ட், அமேசான்ல போயிட்டு பொருள் வாங்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்ட் தேவை இல்லையா. ஸோ அதுதான் இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல முதலீடு பண்றதுக்கு அதை டிமேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இந்த டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான இந்தியாவில் இருக்க டாப் புரோக்கர்ஸோட லிங்க்ஸ் வந்து நான் இங்க கீழே கொடுத்துருக்கேன். ஜீரோதா, அப்ஸ்டாக், அலைஸ் ப்ளூ, ஏஞ்சல் ஒன் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல உங்களுக்கு எந்த புரோக்கர் வந்து கன்வீனியன்டா இருக்கோ அந்த புரோக்கர்ல நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு டிஸ்கிரிப்ஷன் ஒரு தடவை நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளவுதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், ஜாயின் பண்ணிக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடா ஒரு சில அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இந்த மாதிரியான வீடியோஸ் கண்டினியூஸா நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்க மிஸ் பண்ணாம உடனுக்குடன் பார்க்கலாம்.